ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இப்போ சுந்தரவல்லி நந்தினி இதுக்கு மேலே வைக்கக்கூடாது, தீர்த்து கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போடுறாங்க. அந்த திட்டத்தை நம்ம நந்தினி தெரிஞ்சுக்கிறாங்க. இவங்க நம்மளை கொலை பண்ண தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு மறைமுகமாக அருணாச்சலையா கிட்ட சொல்கிறாங்க. அதை நம்ம அருணாச்சலையா புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினி சுந்தரவல்லியை பார்த்துட்டே இருக்காங்க. ஏன்னா சுந்தரவல்லி எவ்வளோ கோவப்படுறாங்க போகிறாங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம சூர்யா தலையில் கிரீடம் வைக்கிறதா இருக்கும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தால் அது சுந்தரவல்லி ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இதுக்கு மேலே இவளை உயிரோடு வைக்கிறது எனக்கு பெரிய பெரிய ஆபத்து, இவளை எப்படியாச்சும் முடிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. இந்த பிளான்ல மாதவி சுரேகாவுக்கு கூட பங்கு இருக்குங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக வேலைக்காரியாக இருக்கிற வரைக்குமே மாதவிக்கும் சுரேகாவுக்கும் நம்ம நந்தினி தேவைப்பட்டாங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சார் பட்டை சூட்டினதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம நந்தினி தேவையில்லாததுனால சுந்தரவல்லி கூட போய் கை கோத்துக்கிறாங்க. சுந்தரவல்லி கூட கை கோத்து இதுக்கு மேலே அம்மா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை மாதிரி செய்கிறோமா, நீங்கள் சொல்கிறது மாதிரி தான் நடந்திருக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் இதை தான் முன்னாடிலாம் சொல்லிட்டே இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ என்னதாம்மா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அப்போ சுந்தரவல்லி, எனக்கு இப்போவுமே உங்கள் மேலே சுத்தமாக நம்பிக்கை இல்லை, நான் மட்டுமே தனியாக எதாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைம்மா நாங்கள் எங்களை நம்புங்க அப்படின்னு சொல்லும்போது, யாரை வேணால் நம்புவோம் ஆனால் உங்களை மட்டும் நான் நம்பவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம சுந்தரவல்லி சரி இப்படி சொல்லும்போது என்ன பண்ணி ஆகணும், வெளியே வந்துதானே ஆகணும், அதனால வெளியே வந்துடுறாங்க. அப்போ தான் சுந்தரவல்லி ஃபோன் போட்டு சில பேர்கிட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி எனக்கு ஒருத்தவங்களை கொலை பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ தான் நம்ம நந்தினி அந்த ரூமை கிராஸ் பண்ணும்போது காதில் வாங்கிடுறாங்க. யாரடா இது கொலை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த ஆப்போசிட்டில் உள்ள ரவுடிங்க டீட்டெயில் சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி பொண்ணு பேர் நந்தினி, இத்தனை ஹைட்டு, இப்படி இருப்பா அப்படி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லும்போது நம்ம நந்தினிக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்னடா இது சுந்தரவல்லி அம்மா இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த ரவுடிங்க நல்லா சொல்கிறானுங்க. இந்த மாதிரி நீங்கள் எப்போ சொல்கிறீங்க, அதுக்கு முன்னாடியே நான் முடிச்சு காட்டுறேன், ஃபோட்டோ மட்டும் அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு நான் எவ்வளோ பணம் வேணால் தரேன், அவளை கொலை பண்ணிட்டு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே நம்ம நந்தினிக்கு உயிரே போயிடுது. ஏன்னா நந்தினியை நம்பி தான் உங்கள் குடும்பமே இருக்குது. அப்போ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரிலாம் பண்ணால் எப்படி நம்ம நந்தினியால் தாங்கிக்க முடியும்? அதனால தான் நம்ம நந்தினியால் தாங்கிக்கவே முடியல. உடனே போயிட்டு அருணாச்சலையாகிட்ட, ஐயா இந்த மாதிரி நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்களுக்கு உங்கள் குடும்பம் இருக்குது, எல்லாருமே எல்லா இடத்துலையும் இருக்காங்க, ஆனால் என் குடும்பத்துக்கு நான் மட்டும்தான் இருக்கேன், நானும் இல்லை அப்படின்னா என் குடும்பம் மொத்தமுமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது இன்டெரக்டாக தான் சொல்கிறாங்க அருணாச்சலையா கிட்ட. ஆனால் அருணாச்சலையாவுக்கு அப்பே டவுட்டும் ஆகிடுது. அவள் ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் வித்தியாசமாக இருக்குது. என்னம்மா இது நீ இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது, நான் சொல்லும்போதே புரிஞ்சுக்கோங்க ஐயா, இதுக்கு மேலே பார்த்து நடந்துக்கோங்க, எனக்கு என் குடும்பம் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாப்பா என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்படி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.